திருநெல்லிக்காவல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ராமையன் அப்படிங்கிற ஒரு அப்பாவி மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தான். ராமையனை பொறுத்த வரைக்கும் யாரு என்ன வேலை சொன்னாலும் செய்வான். அதுக்காக பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்க மாட்டான். இவனோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த கிராமத்து மக்கள் இவன் கிட்ட சும்மாவே வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இதனால ராமையனோட மனைவிக்கும் ராமையனுக்கும் நடுவுல அடிக்கடி தகராறு வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு நாள் சூடா கணவனுக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்தவ இப்படி சொல்ல ஆரம்பிச்சா. ஏங்க, இந்த காலத்திலயும் நீங்க மட்டும்தான் இப்படி இருக்கீங்க. எதுக்காக அடுத்தவங்களுக்கு சும்மா வேலை செஞ்சு கொடுக்குறீங்க? அதுக்கான காசு என்னவோ அதை கேட்டு வாங்க வேண்டியதானே. இங்க பாரு சுந்தரி, என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுட்டு சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் எனக்கு தினம் ஒருத்தர் சோறு கொடுத்து வளர்த்தாங்க. அதுக்கு கைமாறாதான் இவங்களுக்கு நான் வேலை செய்யறேன். இதே கதைய நீங்களே என்கிட்ட பல தடவை சொல்லிட்டீங்க. இந்த கதையை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. இனிமேலும் இப்படி இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்காக 4 காசு சம்பாதிக்கணும்னு நினைங்க. இப்படி ஓசிலேயே வேலை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட செய்ய ஒண்ணுமே இருக்காது. சரி சரி, காலையிலேயே நீ உன்னோட ராமாயணத்தை ஆரம்பிக்காத, சரியா? எனக்கு நீ யோசிக்கிற மாதிரிலாம் சுயநலமா யோசிக்க தெரியாது. அதனால காலையிலே இத பத்தி பேசி என்னை எரிச்சல் படுத்தாம போயிட்டு உன்னோட வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. எனக்கு தோட்டத்துல இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ராமையன் இப்படி சொன்னதை கேட்ட சுந்தரி, இவர் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாரு அப்படின்னு தான் மனசுல நினைச்சிட்டு அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. ராமையனோட தோட்டத்துல அவனுக்கு சொந்தமான ஒரு சின்ன ஆப்பிள் மரம் இருக்கு. அவன் கிட்ட இருக்கிற அந்த ஆப்பிள் மரம் பேசுற சக்திய உடையது. அதனால அது எப்பவும் ராமையன் கூட ரொம்ப நெருக்கமான நட்பை வச்சிருந்தது. அந்த ஆப்பிள் மரம் தினமும் கூட நிறைய ராமையனுக்கு பழங்களை கொடுக்கும். அவனும் அதை எடுத்துட்டு போய் பக்கத்து கிராமங்கள்ல வித்து அது மூலமா வர்ற லாபத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தான். எப்பயும் போல ராமையன் பழங்களை பறிக்க தோட்டத்துக்கு வந்தான். என்னாச்சு, உனக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன? எதனால இன்னைக்கு பழங்கள் ரொம்ப குறைவா இருக்கு? நண்பா, மரங்களான எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆயுட்காலம் உண்டு. என்னோட ஆயுட்காலம் இன்னும் சில நாள்ல முடிய போகுது. அதனாலதான் என்னால இப்போ உனக்கு தேவையான பழங்களை கொடுக்க முடியல. என்ன சொல்ற நீ? நீ இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும்? எனக்கு உன்னை பெரியத நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிச்சான். நண்பா, எனக்கும் உன்னை பெரியறத நினைச்சா ரொம்பவே கவலையா தான் இருக்கு. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட மரத்தை வெட்டி நீ அதுல ஒரு படகு செஞ்சுக்கோ. அது மூலமா உனக்கு வருமானமும் வரும். நானும் எப்பயும் உன் கூடவே இருப்பேன். அதுல இருந்து சரியா 2 நாள் கழிச்சு அந்த மரம் மொத்தமா இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மரம் சொன்ன மாதிரியே ராமையனும் அதை வெட்டி அதுல இருந்து ஒரு அழகான படகையும் செஞ்சான். படகை பார்த்த ராமையன் இப்படி பேச ஆரம்பிச்சான். இந்த படகை வச்சு நம்ம கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு உதவுற மாதிரி ஒரு வேலையை செய்யணும். இப்படி யோசிச்ச அவனுக்கு அப்பதான் அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த கிராமத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கு. ஏரியோட அடுத்த கரையில மிகப்பெரிய சந்தையும் ஒண்ணு இருக்கு. அந்த சந்தைக்கு போகணும்னா மக்கள் பல கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா இருக்கு. அதனாலேயே கிராம மக்கள் எல்லாரும் அவங்களோட பொருளை ரொம்ப மலிவான விலைக்கு பக்கத்துல இருக்கிற சந்தையிலேயே வித்துடுவாங்க. இதெல்லாம் யோசிச்ச ராமையன் அன்னையிலேருந்து கிராம மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்பவே கம்மியான காசை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு கிராம மக்களை ஏரி வழியா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான். இதையே ஒரு தொழிலாவும் பண்ணிட்டு இருந்தான். இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் சாயங்கால நேரம் ராமையன் அந்த படகுல வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஏற்பட்ட சூறாவளி காத்தாலையும் மழையாலையும் அவனோட படகு அவனோட கையிலிருந்து விலகி ஏதோ ஒரு திசையில போக ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி ராத்திரி ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் படகு நகர்ந்து கடைசியில ஒரு தீவுல வந்து நின்னுச்சு. அட, என்னது இது? ஏதோ ஒரு தீவு மாதிரி இருக்கே. இந்த படகு நம்மள இங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டு இப்போ ரொம்பவே பசியா இருக்கு. பார்க்கலாம் இந்த தீவுல ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமா அந்த தீவுல நடக்க ஆரம்பிச்சான். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் கண்ணுல ஒரு ஆப்பிள் மரம் பட்டுச்சு. உடனே அந்த மரத்தை நோக்கி ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சான். ஒரு வழியா அந்த மரத்து பக்கத்துல வந்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அட, என்னது இது? தூரத்துல இருந்து பார்த்தப்போ ஆப்பிள் மரமா இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தா தங்க ஆப்பிளா இருக்கு. இதை நாம எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த மரம் பேச ஆரம்பிச்சிச்சு. அட, என்னப்பா நீ உலகம் புரியாத ஆளா இருக்க. இவ்வளவு தங்க ஆப்பிள் பழம் இருக்கு, நீ என்னடானா ஒரு சாதாரண ஆப்பிள் பழத்தை தேடுறியே
இங்க பாரு மரமே, எனக்கு இந்த தங்க ஆப்பிள் எல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு என்னோட பசியை தீர்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஆப்பிள் பழமே போதும். இது வரைக்கும் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா வந்த எல்லாரும் என்னோட தங்க ஆப்பிள்களை பார்த்து பேராசை மட்டும்தான் பட்டாங்க. ஆனா நானும் என்னோட பழங்களை ஒரு சுயநலமில்லாத பேராசை இல்லாத மனுஷனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த நல்லவன் நீதான். உன்னோட நல்ல எண்ணத்துக்காக என்னோட பழங்கள் மொத்தமும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு மரம் சொன்னுச்சு. மரம் தன்னோட தங்க பழங்கள் அவ்வளவையும் கொடுத்தாலும் ராமையன் அவனுக்கு தேவைப்படுற பழத்தை மட்டும் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போனான். இதே மாதிரி சுயநலம் இல்லாம இருந்தோம்னா நம்மளுக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்துல எல்லாமும் நல்லபடியா கிடைக்கும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.